Hi guys, welcome to the next lecture of CRT series, and this is lecture number 5 if I'm not wrong. ஸோ லெக்சர் நம்பர் 5ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கீ லெவல்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப நாளாக நம்ம நிறைய பேர் ஆன்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு எபிசோட். ஸோ கீ லெவல்ஸ் பற்றி பார்ப்போம். கீ லெவல்ஸ் அப்படின்னா we will find from where price will bounce back either from buy side to sell side or from sell side to buy side. ஸோ அது எங்கே ப்ரைஸ் எங்கேருந்து திரும்பும் அப்படின்றத கண்டுபிடிச்சி அங்கே ட்ரேட்ஸ் ஆன்டிசிபேட் பண்ணோம். ஸோ தட் இஸ் கீ லெவல்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆல் கிரெடிட்ஸ் டு ரோமியோ as I said. And now if you take trading seriously for 1 year, the market will respect you for a lifetime அப்படின்னு சொல்லி ரோமியோ இந்த எபிசோடில் வேறு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ ஷுட் மென்ஷன் தட் ஆல்சோ, அண்ட் தட்ஸ் ரியல். சரியா? ஸோ வாட் ஆர் கீ லெவல்ஸ்னால் as I said, ஒரு பவுன்சி லெவல் அந்த இடத்துக்கு வந்தால் ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த இடத்த வந்து நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா there will be will become எப்படி சொல்ல கிராஃப்ட் மாஸ்டர். இந்த ட்ரேடிங்கில் கிராஃப்டை மாஸ்டர் பண்ணுற ஒரு ஆளாயிடும். ஸோ ஃபர்ஸ்ட்டு திங் இந்த வீடியோவில் வந்து as I said, as Romeo said, 1 year ரூல்னு ஒன்று இருக்குது கைஸ். 1 yearக்கு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இந்த சிஆர்டியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லைக் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். And along with this, you can align ICT, you can align SMC, you can align support distance, whatever you want, you can align, but keep your framework as CRT. So, important truth என்ன அப்படின்னா, trading is like a learning to ride a bike. You can't learn in one day. Give yourself 1 full year, you will become good at CRT. சரியா? சிம்பிள். ஏன் 1 year அப்படின்னா, உங்கள் பிரெயினுக்கு வந்து அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ தட் இஸ் வை தட் 1 year இஸ் ஃபார். ஓகே? ஸோ அதுக்கு வந்து உண்மையில் என்ன பண்ணோம் அப்படின்னா, யூ ஷுட் டூ மோர் மிஸ்டேக்ஸ். ஓவர் ட்ரேட் பண்ணுவீங்க, தப்பான சிஆர்டிஸ் சூஸ் பண்ணுவீங்க, தப்பான மாடல் 1 சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே நடந்தாலும் நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி வரணும். சரியா? ஸோ அதுதான் அந்த 1 year. தென் பேஷன்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் இன் ட்ரேடிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வில் டீச் யூ திஸ் லெசன் எனிவே. நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் இருக்கீங்கனாலே உங்களை வந்து பேஷன்ஸுக்கு மார்க்கெட் ரெடி பண்ணிடும். சரியா? ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் எ கீ லெவல்? இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக பார்க்கணும் அப்படின்னா, கீ லெவல் இஸ் அ ஸ்பெஷல் ப்ரைஸ் வேர் ப்ரைஸ் இஸ் லைக்லி டு பவுன்ஸ் பேக் ஆர் சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன். சரியா? இட்ஸ் லைக் எ ட்ராம்போலின். ஜம்ப் பண்ணிங்கன்னா மேலே போவாங்க, ஜம்ப் பண்ணிங்கன்னா கீழே வருவீங்க, அந்த மாதிரி. ஸோ கீ லெவல் என்னென்னலாம் கீ லெவல்? ஃபஸ்ட்டு இம்பேலன்ஸ். சரியா? இது ரொம்ப மென்ஷன் பண்ணல, பட் திஸ் ஐ வில் யூஸ். ஸோ இம்பேலன்ஸ். ஓகேவா? இந்த இம்பேலன்ஸோட வேறு என்னெல்லாம் அலைன் ஆகலான்னா, ஓல்டு லோஸ், ஓல்டு ஹைஸ், அண்ட் தென் எஸ்எம்டி. எஸ்எம்டினா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதுதான். புரிஞ்சுதா? ஓல்டு ஹைஸ், ஓல்டு லோஸ், அண்ட் தென் எஸ்எம்டிஸ் அலாங் வித் தட் இம்பேலன்ஸும். ஸோ தீஸ் அண்ட் ஆல் ஆர் தி கீ லெவல்ஸ். புரியுதா? உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்டி கொடுக்குது ஒரு இம்பேலன்ஸ்குள்ளார, இல்லை ஒரு ஓல்டு ஹைஸ் ஓல்டு லோஸ் கிட்டக்க எஸ்எம்டி கொடுக்குது அப்படின்னா, இட் இஸ் அ ஹை ப்ராபபிள் செட்டப். தைரியமாக அந்த ட்ரேடு போகலாம். பட் அதை டார்கெட் பண்ணுறப்போ எஸ்எம்டி கொடுக்குதுன்னா யூ ஷுட் க்ளோஸ் த ட்ரேட், பிகாஸ் அதுக்கிட்ட எந்த கீ லெவலும் இல்லாமல் இருக்கலாம். பட் ஓல்டு கீ லெவல் எங்கேருந்தா ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இட் வில் பி வெரி ஹார்ட் ஃபார் அஸ். ஸோ எஸ்எம்டி இஸ் யூஸ்ட் ஃபார் என்ட்ரி அண்ட் தென் எஸ்எம்டி இஸ் யூஸ் ஃபார் எக்ஸிட் ஆல்சோ. சரியா? ஸோ முக்கியமாக ஒரு கீ லெவலை கற்றுக்கிறதுல என்னென்ன விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 levels நடக்கும். ஒன்று வந்து பிகினர். நம்ம பிகினராக இருக்கல நிறைய தப்பாக வரும். ஸோ வில் புட் கெட்டிங் இட் ராங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்னென்னா லேர்னிங். ஃபஸ்ட்டு நம்ம கீ லெவலில் தப்பாக மார்க் பண்ணோம் கைஸ். சரியா? தப்பாக மார்க் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லேர்ன் பண்ணிட்டே வரும். பிகாஸ் ஃபஸ்ட்டு தப்பாக பண்ணால் தான் கைஸ் லேர்ன் பண்ண முடியும் டெஃபினெட்லி. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து தப்பான இடத்துல மார்க் பண்ணுவோம், நம்மளை மிஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் கரெக்டான லெவலுக்கு போவோம், நம்ம அதை பார்ப்போம், அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். தென் அது நார்மல் தான். தென் அதுக்கப்புறம் லேர்னரில் வந்து கரெக்டான லெவலை கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். பட் நமக்கு ட்ரேட் எடுக்க பயம்.
தென் அங்கேருந்து ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகி போகிறத பார்த்து வில் கெட் சீசன்ட். நெக்ஸ்ட்டு அதுதான் ப்ராக்ரஸ் கைஸ், we are learning to see. தென் நெக்ஸ்ட்டு மாஸ்டர், அந்த லெவல்ஸ் அக்யூரேட்டாக மார்க் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக அங்கே ட்ரேட் எடுப்போம். அண்ட் தென் அந்த இடத்துல நம்ம எப்படி நினச்சோமோ அதே மாதிரி ப்ரைஸ் பிஹேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் கைஸ் 3 லெவல்ஸ் ஆஃப் மாஸ்டரிங் கீ லெவல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மார்க்கெட்ஸ் ஃபேவரட் ட்ரிக் என்ன பண்ணோம், மார்க்கெட் என்ன பண்ணோம் தெரியுமா? ஃபேக் பவுன்சஸ் க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? அதுதான் நம்ம கீ லெவலில் பக்காவாக ஃபஸ்ட் ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது. ஒரு ஹைஸ் ஒரு லோஸ் இருக்குன்னா வந்து இப்படி போவோம். இப்படி போகிறத பார்த்துட்டு மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம பின்னாடியே போனோம்னாக்கா மார்க்கெட்டு மறுபடியும் என்ன பண்ணும் தெரியுமா? வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்பப்போம். ஸோ மார்க்கெட் வந்து நிறைய ஃபேக் பவுன்சஸ்லாம் க்ரியேட் பண்ணும். ஸோ அதில் வந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னாக்கா we have to wait and anticipate a fake bounce everywhere. ஓகேவா? எப்படி பண்ணோம்? வெயிட் பண்ணி ஒரு ஃபேக் பவுன்ஸை எல்லா இடத்துலையும் ஆன்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்மளால் அந்த ஃபேக் பவுன்ஸஸை ஓவர் கம் பண்ணி வர முடியும். ரியல் ட்ரேடுக்கு முன்னாடி ஒரு ஃபேக் பவுன்ஸ் அது கொடுத்துட்டு தான் போகும். ஆஸ் ஐ செட், ஹைஸ் லோஸ் வந்து இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி போகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு மாடல் ஒன்று கிடைக்கும், வில் டேக் ட்ரேட் இன் ரீட்ரேஸ்மெண்ட். புரியுதா? ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணியே ஆகணும், லைக் ஆன்டிசிபேட் பண்ணியே ஆகணும் ஒரு ஃபேக் பவுன்ஸை. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீ லெவலில் ப்ரைஸ் அப்ரோச் பண்ணுறப்போ ஒரு ஃபேக் பவுன்ஸ் கொடுக்கும். அந்த கீ லெவல் கிட்ட இருந்து ஆர் லைட்டாக மேலே இருந்து ஆர் கீழே இருந்து அப்படின்னு சொல்லி அந்த ஃபேக் பவுன்ஸை நீங்கள் பார்த்துடணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ் ஆர் அவசரமாக லைக் நம்ம மேட்ரு தெரியாதவங்க வந்து போயிட்டு என்ட்ரானவங்க எஸ்எல் வாங்குவாங்க. எஸ்எல் வாங்கியில் தான் ப்ரைஸ் வந்து என்ன ஆகும்னா ரியல் கீ லெவலில் டேப் ஆகும். ஸோ இங்கே எஸ்எல் போட்டிருப்பாங்களா அவங்க, இங்கே எஸ்எல் போட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஸ்வீப் ஆகிட்டு இப்படி போகும். ஓகேவா? எய்தர் கீ லெவலுக்கு முன்னாடியே, அதாவது இதுங்க எய்தர் கீ லெவலுக்கு முன்னாடியே ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து என்ட்ரி கொடுத்துட்டு மறுபடியும் போயிட்டு கீ லெவல் டேப் பண்ணி ஒரு மாடல் ஒன்று கொடுத்து இப்படி போவோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் பண்ணி நடக்கும். ஸோ எதர் இப்படி நடக்கும் ஆர் எல்ஸ் கீ லெவலில் டேப் பண்ணி ஒரு ஃபேக் பவுன்ஸ் கொடுத்து மறுபடியும் டேப் பண்ணி போவோம். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஷுட் ஆன்டிசிபேட் அட் எவ்ரி கீ லெவல். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த ரியல் பவுன்ஸ் ஹேப்பன்ஸ். அது வந்து சர்ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் வந்து ஏன்னா அது எஸ்எல் அடிச்சிருச்சு, அப்போ அந்த கீ லெவல் வேஸ்ட்டுன்னு நினைக்கல, அந்த கீ லெவல் வந்து மார்க்கெட் பரன்னு பறக்கும். சரியா? ஸோ எந்த இடத்துலேருந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். கீ லெவலுக்கு ட்ரேட் பண்ணலாம், அதாவது கீ லெவல் இங்கே இருக்குன்னா இங்கே போகிறதுக்கு ட்ரேட் பண்ணலாம், ஆர் கீ லெவலில் இருந்து ட்ரேட் பண்ணலாம். அப்படின்னா கீ லெவல் போனோடனே அங்கேருந்து வர்றதுக்கு ட்ரேட் பண்ணலாம். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கீ லெவலுக்கு போகிறதுக்கு ட்ரேட் பண்ணலாம், அது கீ லெவல்லேருந்து வரதுக்கு ட்ரேட் பண்ணலாம். சேம் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் ட்ரேட் பண்ணலாம், இல்லை எக்ஸ்டர்னல் டு இன்டர்னல் ட்ரேட் பண்ணலாம். பட் ஏதாவது ஒன்று தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இதுவும் ட்ரேட் பண்ணிங்கன்னா இதுவும் ட்ரேட் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ கீ லெவலுக்கு போகிறதுல நீங்கள் சிஆர்டிஸ் பார்த்துட்டே போகலாம். ஸோ அது எப்படி வரும்னா, ஒரு ஹை டைம் ஃப்ரேம் கீ லெவல் இருக்குன்னா இங்கே ஒரு சிஆர்டி கிடைக்கும், இங்கே ஒரு சிஆர்டி கிடைக்கும், இது கேஓடி ஸ்ட்ரைட்டாக டிபி போகும். ஆர்எல்ஸ் இந்த கீ லெவல்லேருந்து புஷ் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு சிஆர்டி கிடைக்கும், இங்கே ஒரு சிஆர்டி கிடைக்கும், இங்கே ஒரு சிஆர்டி கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம். இது லோவர் டைம் ஃப்ரேம். இது லைக் இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம். இது வந்து நீங்கள் ஹை டைம் ஃப்ரேம் கீ லெவலாக இருந்தால் நீங்கள் இப்போ ஒரு வீக்லி கீ லெவலாக இருந்தால் 4 ஹவரில் இப்படி ட்ரேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இப்போ 4 ஹவர் கீ டைம் ஃப்ரேமாக இருந்தால் இங்கே ஒரு சிஆர்டி கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் தட். ஆர்எல்ஸ் இங்கேருந்து போகிறப்போ இங்கே ஒரு சிஆர்டி கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போகலாம். ஸோ இப்படி தான். இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்று சூஸ் பண்ணி அதை மாஸ்டர் பண்ணுங்கள். சரியா? ரேண்டமாக போயிட்டு எல்லா ட்ரேடும் எடுக்காதீங்க, வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குப்பா. ஃபஸ்ட்டு சொல்கிறேன், 2 வே இருக்குது. வே 1 வந்து 2 கீ லெவல், அதாவது நம்ம இங்கேருந்து கீ லெவலுக்கு போகிறதுக்கு ட்ரேட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா செல் ஆஸ் ப்ரைஸ் மூவ்ஸ் டவுன் டு அ புல்லிஷ் கீ லெவல். ஓகே, புல்லிஷ் கீ லெவல் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா, புல்லிஷ் கீ லெவல்னால் கீழே இருக்குது செல் சைடு லிக்விடிட்டி. ஸோ இந்த இடத்துக்கு போகல செல் சைடு சிஆர்டிஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது. சரியா? பார்த்து பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பேரிஷ் கீ லெவல்னால் ஹைஸ் பை சைடு லிக்விடிட்டி. அங்கே போகல பைஸு சிஆர்டி பார்த்து பை பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கீ லெவல் அப்ரோச் பண்ணல ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் கீ லெவலேருந்து புஷ் ஆகல ஸ்லோவாக இருக்கும். புரியுதா? ஸோ டு த கீ லெவல் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டான ட்ரேட்ஸ் கிடைக்கும். ஃப்ரம் த கீ லெவல் ட்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவான ட்ரேட்ஸ் கிடைக்கும். ஸோ இவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து இப்படி போனால் பாலு மேலேருந்து கீழே விழுகிறத பிடிக்கிறது. ஓகேவா? இது வந்து கீழே அடித்து மேலே போகிறது, அதை பிடிக்கிறது.
புரிஞ்சுதா டிஃப்ரென்ஸு? மேலேருந்து பால் வந்து கீழே ஸ்வைன்னு வந்து தரையில் தட்டுதுன்னா இந்த லெவலை கேட்ச் பண்ணுறது. இதுவே கீழே தட்டிட்டு ஸ்வைன்னு மேலே போகுதுன்னா இந்த லெவலை கேட்ச் பண்ணுறது. இது வந்து ஃப்ரம் த கீ லெவல், இது வந்து டு த கீ லெவல். புரியுதா? இதுக்கு மேலே ரியல் டைம் எக்ஸாம்பிள் எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில. ஸோ எஸ், ஒரு கோல்டன் ரூல் இருக்குது இந்த கண்டிஷனில். என்ன அப்படின்னா, ஒரு லெவல், அதாவது கீ லெவலுக்கு போகிறப்போ ட்ரேட் பண்ணுங்கள், ஆர் கீ லெவல்லேருந்து திரும்பியிலே ட்ரேட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் போட்டு ட்ரேட் பண்ணிருக்காதீங்க, சரியா? அதுக்கப்புறம் ஒய் சிஆர்டி நீடு கீ லெவல், இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா சிஆர்டின்றது கார், ஓகேவா? கீ லெவல்ன்றது ரோடு. என்ன ப்ரோ இது ரெண்டு இருந்தால் தான் ப்ரோ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக முடியும், ஓகேவா? அண்ட் ப்ராப்பர் டைமிங்கிறது வென் டு டிரைவ் அ கார். எந்த டைமிங்லாம் செட்டப் பார்க்குறீங்கன்றது வென் டு டிரைவ். மழை பெஞ்சா கார் ஓட்டினா ரிஸ்க் நமக்கு தான். அந்த மாதிரி நல்ல கண்டிஷன்ஸ் இருக்கையில் நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து டைம். ஸோ ப்ரிஃபரபிளி யூரோ யூஎஸ்டி, ஜிபிபிஎஸ்டி, கோல்டு எல்லாம் ட்ரேட் பண்ணிங்கன்னா 159 டைமில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். 159 இந்த 4 hours மட்டும் பார்த்தாலே போதும், சரியா? மோர் தென் இனஃப். 15 minute டைம் ஃப்ரேமில் நீங்கள் 159 ட்ரேட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ எஸ், நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்தோன்னா, இதுங்க ஆல்மோஸ்ட் வி ஆர் நியரிங் த எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணலாமா எப்படி அப்படின்றத பார்த்தீங்கன்னா, த லெவல் ஹண்டர் ஃபஸ்ட்டு லுக் அட் தி சார்ட். டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து பாருங்கள், டெய்லி டைம் ஃப்ரேம் கீ லெவல் எங்கே இருக்குன்னு. அண்ட் தென் அங்கேருந்து ப்ரைஸ் திரும்பாதான்றதை 1 hourல நீங்கள் ஹிஸ்டாரிக் டேட்டா வச்சு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபைண்ட் 3 places ஃப்ரம் வேர் ப்ரைஸ் ஆர் ஸ்ட்ராங்லி பவுன்ஸ்ட், ஓகேவா? மூணு இடத்த கண்டுபிடிங்க, அங்கேருந்து ப்ரைஸ் பவுன்ஸ் ஆயிருக்கா இல்லையான்றதை பாருங்கள். அந்த ஆயிருந்தது அப்படின்னா அது ஏன் அங்கேருந்து ஆயிருக்குன்றதை பாருங்கள். ஒரு கீ லெவல் ஆகலை அப்படின்னா அது ஏன் அங்கேருந்து ஆகலைன்றதையும் நோட் பண்ணி ரிப்போர்ட் எடுங்க. ஸோ பெர் டே 3 இது. நெக்ஸ்ட்டு அதே கீ லெவலாக மாற்றி அதையே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா? அதுக்கப்புறம் ரெண்டாவது எக்ஸசைஸ் என்னென்னா, ஃபேக் பவுன்சஸ்லாம் ஸ்பாட் பண்ணுங்கள். ஸோ லைக் ஒரு கீ லெவல்கிட்ட போகிறப்போ, இதான் கீ லெவல்னு வச்சுக்கலாம், இப்படி ஒரு பவுன்ஸ் ஆகும்ல, ஆர்எல்ஸ் இப்படி ஒன்று ஆகும்ல. ஸோ அதை ஸ்பாட் பண்ணுங்கள், அதை ஸ்பாட் பண்ணி மார்க் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ரியல் பவுன்சஸ்லாம் மார்க் பண்ணுங்கள். ஸோ இது ஃபேக் பவுன்ஸ்னால் இது ரியல் பவுன்ஸ், அப்படியே மார்க் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டும் மார்க் பண்ணுங்கள். அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை ஸ்பாட் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி மோர் எஃபிஷியன்ட் ஃபார் யூ கைஸ், சரியா? ஸோ அதை ஸ்பாட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இது ரெண்டுத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன க்ளூஸுன்றதையும் நோட் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி வெரி 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 ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு தென் அதை எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுங்கள். இது ஒரு 3, இது ஒரு 3 பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி சிஆர்டி ட்ரேட்ஸ் எடுங்க. லைக் ஹிஸ்டாரிக் டேட்டாலேருந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா? லைக் பழைய ட்ரேட்ஸ் எடுத்து, பழைய ஹிஸ்டாரிக்கல் ட்ரேட்ஸ் எடுத்து, இது ஒர்க் ஆகுதா, அது வந்து அதோட மேட்ச் ஆகுது, இது வந்து இதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா? ஸோ அவ்வளோதான். அப்போ தான் உங்களுக்கு வந்து கீ லெவலோட டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒரு கீ லெவல் எவ்வளோ வேல்யூ அப்படின்றது தெரியும், சரியா? அதுக்கப்புறம் காமனாக எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன இந்த சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா, நிறைய லெவல் மார்க் பண்ணீங்க, ஹைஸ் லோஸ்ன்னு அதெல்லாம் மார்க் பண்ணாமல் நீங்கள் அந்த டேட்டா எடுப்பீங்க இல்லையா, அந்த டேட்டா வச்சு எது வேலிட் ஹைஸ் எது வேலிட் லோஸ்ன்றதை பார்த்துட்டு க்ளீனான ஸ்ட்ராங்கான லெவல் மட்டும் மார்க் பண்ணுங்கள். லெஸ் இஸ் மோர் இன் ட்ரேடிங் ஆல்வேஸ், சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபேக் பவுன்சஸை நிறைய ட்ரேட் பண்ணுவீங்க, அதை பண்ணாதீங்க. ஃபேக் பவுன்சஸை விட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள், சரியா? நெக்ஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேமை இக்னோர் பண்ணாமல் ஹையர் டைம் ஃப்ரேமோட அலைன் ஆகி ட்ரேட் பண்ணுங்கள். வீக்லி 2 trades 3 trades வந்தாலும் ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க, ஓகே? இதுதான் இம்பார்ட்டன்ட் கைஸ். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 weeksல அக்கௌண்ட் பாஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 3 weeksல phase 2 பாஸ் ஆகிடும். பார்த்து மேஜிக் மாதிரி காசு வரும், சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபேக் பவுன்ஸ் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்த்தோம் இல்லையா, அங்கே லைக் இப்போ பார்த்தோம் இல்லை, ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம், ப்ரீவியஸ் லெக்சரில். ஐ திங்க் திஸ் பிளேஸ் 21. நீங்கள் பாருங்க, இதுதான் ஃபேக் பவுன்ஸ். ஆக்சுவலாக நமக்கு ஐஸ் இங்கே தூக்கிடுச்சு இந்த இடத்துல, இது ஃபேக் பவுன்ஸ், இதுதான் ரியல். இது எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் த ரியல் சாஸ் கைஸ், வெரி 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 இம்பார்ட்டண்ட். இந்த இடத்துல என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் லெக்கில் எவ்வளோ க்ரீன் கேண்டில்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த லிக்விடிட்டியை போய் ஹண்ட் பண்ணுற டைமில் தான் சிஆர்டி ஹைஸை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போடுறேன். சிஆர்டி ஹை டர்ட்டில் சூப்.
சிஆர்டி லோ டிபி. இந்த ஹைஸ் ஹண்ட் பண்ண போகிற இடம் இருக்குல்ல, ஹைஸ் வச்சு அப்புறம் போய் ஹண்ட் ஆகிருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல எவ்வளோ புல்லிஷ் கேண்டில் இருக்குது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ ஃபேக் பவுன்ஸ். அதுக்கப்புறம் போகிறப்ப பாருங்கள் 1 2 3 4 அடுத்து ஒரு புல் பேக் இருக்குது பாருங்கள். புல் பேக் கொடுத்து அப்புறம் மேலே போயிருக்கு பாருங்கள். ஸோ விச் மீன்ஸ் இதை இமேஜின் பண்ணுங்கள், இப்படி ரிவர்ஸ் ஆகுமா, இப்படி ரிவர்ஸ் ஆகுமா? எஸ். ஏன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் broken into சப்போர்ட். ஸோ இங்கே லாங்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே லாங் போயிருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ இந்த இடம் லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி போகும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஆன்டிசிபேட் அ ஃபேக் பவுன்ஸ். புரியுதா கைஸ்? அவ்வளோதான் கைஸ், சிம்பிள். ஸோ இதுதான் இது வந்து பிடிசி யூஎஸ்டியோடது. ஸோ ப்ரிஃபரபிளி 159 கோல்ட் அண்ட் யூரோ யூஎஸ்டி மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். இட்ஸ் மோர் தென் இனஃப். ஸோ ஒரு சீட் ஷீட் மாதிரி பண்ணலாமா கீ லெவல்ஸ்க்கு? அப்படி பண்ணோன்னாக்கா கீ லெவல்ஸ் ஆர் ப்ரைஸ் ட்ராம்போலின்ஸ். உங்களுக்கு தெரியும், ஹைஸ் அண்ட் லோஸ் தூக்குனா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும். அண்ட் அந்த ஹைஸ் அண்ட் லோஸ் ஒரு இம்பேலன்ஸ் ஒரு ஓல்டு ஹைஸ் அண்ட் லோஸ் கிட்ட இருந்துச்சுன்னா இட்ஸ் ஹை ப்ராபபிள். அண்ட் தென் ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஃபேக் பவுன்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த ஃபேக் பவுன்ஸ்லாம் மாட்டக்கூடாது. அண்ட் தென் ட்ரேட் ஃப்ரம் கீ லெவல் ஆர் ட்ரேடு டு கீ லெவல், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணணும், நாட் போத். சிஆர்டி நீட்ஸ் கீ லெவல் டு ஒர்க் ப்ராப்பர்லி. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேலிடான ஒரு கீ லெவல் எடுக்கணும். அந்த கீ லெவல் ஏன் ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி கீ லெவல்ஸ் கண்டுபிடிக்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. பேஷண்ட்டாக இருங்க, டைம் எடுக்கும் மாஸ்டர் பண்ணுறதுக்கு. சரியா? இப்போது இட் டுக் 6 months ஃபார் மீ டு லேர்ன் அண்ட் ஸ்டில் ஐ ஹவன்ட் மாஸ்டர்ட் இட். சரியா? ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் இன் த ப்ராசஸ். அண்ட் இந்த 9 lectures நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து முடிக்கிறப்போ ஹோப்ஃபுல்லி நான் மாஸ்டர் பண்ணிடுவேன். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ சாப்டர் சம்மரி வந்துச்சுப்பா. இந்த சாப்டர் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சுப்பா. அரௌண்டு 15 minutes ஆயிடுச்சா, சீக்கிரமாக இது. ஸோ சம்மரி என்னன்னு பார்த்தோன்னாக்கா 1 year கொடுங்க கற்றுக்கிறதுக்கு. சரியா? செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கீ லெவல்ஸ் ஆர் இன் ஃபார் சிஆர்டி. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 3 steps, 3 learning steps, that is on C master. சரியா? நெக்ஸ்ட்டு 4th one learn to avoid fake bounces. சரியா? இம்பார்ட்டன்ட் கைஸ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன பண்ணுறது? ட்ரேட் ஃப்ரம் கீ லெவல் ஆர் டு கீ லெவல், நாட் போத். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அந்த ஹோம்ஒர்க் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, இட் வில் பி பெட்டர். ஓகேவா? ஸோ ஒரு ஹோம்ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா 7 day சேலஞ்ச். 7 day சேலஞ்ச் எப்படின்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 key levels மார்க் பண்ணுறீங்க 7 daysக்கு. அண்ட் தென் ஃபேக் பவுன்சஸ் அண்ட் ரியல் பவுன்சஸை எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை ஸ்பாட் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா ஃபேக் பவுன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், ரியல் பவுன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், ட்ரேட் ஒர்க் ஆனது லைவ் மார்க்கெட்டில் அது நீங்கள் ஸ்பாட் பண்ணி எடுக்கிறீங்க. அண்ட் தென் எல்லா ட்ரேட்லையுமே கீ லெவல் இருக்கா இல்லையா அப்படின்றத லேர்ன் பண்ணி அதுக்கு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறீங்க. சரியா? So pattern traders get tricked by fake bounces. Smart traders wait for the real bounce at the key level. புரியுதா? லேர்ன் பண்ணிக்கோங்க, கற்றுக்கிட்டு முன்னேறுங்க கைஸ். ஓகே, அவ்வளோதான் கைஸ். போயிட்டு வாங்க. டாட்டா. நெக்ஸ்ட் லெக்சரில் பார்ப்போம். அண்டில் தென் டாட்டா, பாய் கைஸ், டேக் கேர், சியர்ஸ். ட்ரேட் பண்ணாதீங்க மறுபடியும். சரியா? பாய்.